ஹாய் வெல்கம் டு பிஎன்எஸ்எஸ் vlogs. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு ஈவினிங் இது ஃப்ரைடே ரொட்டீன். ஒரு ஈவினிங் ஃப்ரைடே ரொட்டீன். அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது சாயங்காலம். அந்த நல்லா ஃபிஷ்ஷை தடவி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் சூடாக சாப்பாடு ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை தடவி விட்டு வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் 7 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அடுத்த நாள் சாட்டர்டே இல்லைங்களா, நமக்கு லீவு. லீவுனாலே நம்ம ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுது. அதோட சைட் டிஷ் குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை. இதுவும் தடவி வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி ப்ரானும் க்ளீன் பண்ணி செய்கிறதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்குது. ஆனால் ப்ரான் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் தடவி விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா நமக்கு, அதாவது ஃபிஷ்ஷு எடுத்து சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஹோல்சேல் அந்த மாதிரி, அவங்க இந்த மாதிரி இதையும் க்ளீன் பண்ணி தடவி சேல் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி ஒர்க்கிங் உமனுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. தடவி வாங்கிட்டு வந்ததுனால நமக்கு செய்கிறதுக்கு என்ன கஷ்டம். எண்ணெய் வச்சு நல்லா காஞ்ச பிறகு ப்ரான் செஞ்சாச்சு. ப்ரான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குட்டி ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ரான், மற்றவங்களுக்கெல்லாம் ஃபிஷ் சாப்பிட்டாச்சு அன்னைக்கு. அதே மாதிரி உப்பு பருப்பு செஞ்சது, அது நல்லா, அதாவது ஹெவியாக இல்லாமல் மைல்டாக இதை சாப்பிட்டு உப்பு பருப்பு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் இல்லாமல் உப்பு பருப்பு செஞ்சு. பருப்பை வேக வச்சுருந்தேன், அது ஒரு குக்கரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு உப்பு பருப்பை தாளிக்கணும். உப்பு பருப்பு தாளிச்சிட்டேன்னா அன்றைக்கி நைட்டு டிஃபன் நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல பேன் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றி நல்லா பெரிய வெங்காயம் நிறையா நறுக்கி போட்டு அது நல்லா வணங்கின பிறகு, அதாவது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா. என்கிட்ட அன்றைக்கி பச்சை மிளகா இல்லை, தீந்துருச்சு. அதனால் நான் வரமிளகா போட்டேன். நல்லா வாசனையாக பெருங்காயம் போடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் தண்ணி கொஞ்சம் லிக்விடாக வைக்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு இந்த உப்பு பருப்பு சூடாக நைட்டில் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறீங்க, கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த இதனுடைய ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டும் நல்லா கொத்தமல்லி தூளும், வெறும் உப்பு பருப்பு. அப்போ ரசமும் அதே மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரின்னு ரசமும் செஞ்சுருந்தேன், கொஞ்சம் தக்காளி சேர்த்து. அதோடைய கிளிப்பிங் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்தது ஒரு மெயின் டிஷ்ஷு, இது இன்னொரு நாள் நான் செஞ்சுருந்தது. ஸோ இது அன்னைக்கு செய்யலை. அதாவது மட்டனுடைய அந்த ரத்த பொரியல். அது எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியல. சில பேருக்கு அது பிடிக்கிறதில்ல. பட் எஸ்பெஷலி நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம். உடனடியாக நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கிடைக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணங்கின பிறகு நம்ம வாங்கிட்டு இந்த ஆட்டு ரத்தத்தை நல்லா உடச்சி விட்டு பிணைஞ்சி விட்டு அது நல்லா வணங்கின பிறகு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே தண்ணி இருக்கும். அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. டச் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான பிறகு ஃபைனலாக இதனுடைய டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை நிறையா போட்டுக்கிட்டு பெப்பர் ஆட் பண்ணுங்கள். கடைசியில் பெப்பர் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.